ஹல்லேலூயா. இந்த 75வது பரிசுத்த உபவாச முகாமில் உங்களை எல்லாம் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உண்மை உள்ளவர். இதுவரைக்கும் இதை அவரே துவங்கினார், அதை அவரே நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை நாம் துதிப்போம். மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார், இடைப்பட போகிறார். இன்றைக்கும் நாம் யாவரும் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய மன வாஞ்சையை, நம்பிக்கையை இங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், ஜீவனானாலும் சாவினானாலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று. எனக்கு பிரியமானவர்களே, அதுதான் அவருடைய வாஞ்சை. அவர் சொல்லுகிறார், இந்த வாஞ்சையை குறித்து நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்பொழுதும் போல இப்பொழுதும் நான் தைரியமாய் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். என்ன என்றால், அது சாவானாலும் அது ஜீவனானாலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவாராக. இந்த வாஞ்சை எனக்குள்ள உண்டாயிருக்கிறது. அதை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். இதுவரைக்கும் நிறைவேற்றி வந்தார், இனிமேலும் அதை நிறைவேற்றுவார் என்று முழு தைரியத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இதை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாஞ்சை அருமையான வாஞ்சை அப்படின்னு நாம் நினைத்து அமைதியாக இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் இந்த வாஞ்சை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சையாகவும் அது இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அதுதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவருடைய சித்தம் என்ன? ஏசாயா 49:3 நாம் வாசிக்கிறோம், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஹல்லேலூயா. நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவருடைய வாஞ்சை, விருப்பம், அவருடைய சித்தம் நம்மை குறித்தது என்னவென்றால், நான் மகனே உன்னில் மகிமைப்படுவேன், மகளே நான் உன்னில் மகிமைப்படுவேன். அதற்காக தான் அவர் தமது சுய இரத்தத்தை சிந்தி நம்மை அவர் மீட்டு கொண்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். எதற்காக ரட்சித்தார்? இந்த பூமியில் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக தான் இந்த பூமியிலே அவர் நம்மை வைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் என்றைக்கு நம்மை ரட்சித்தாரோ அன்றைக்கு அவர் என்ன செய்திருந்திருக்கலாம்? நம்மை பரலோகத்திற்கு அழைத்து சென்றிருக்கலாம். நம்மை பார்த்து சொல்லுவார், ஏன் இந்த உலகம், மாமிசம், பிசாசு என்ற இந்த போராட்டம் எல்லாம் உனக்கு? ஏன் இந்த இத்தனைய துயரங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள், சோதனைகள்? நீ ரட்சிக்கப்பட்டாயிற்று, இப்பொழுது என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நீ வந்துவிடு, மோட்ச வீட்டிற்கு நாம் போவோம் என்று அந்நாளிலே, ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே நம்மை அழைத்து கொண்டு சென்றிருக்கலாம் அல்லவா? ஆனால் அவர் அப்படி அல்ல. அவருடைய நோக்கம் என்னவென்றால், நம்மை ரட்சித்தது, நம்மை மீட்டு கொண்டதற்கு ஒரு முக்கிய நோக்கம் என்னவென்றால், நாம் அவரை இந்த பூமியிலே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் அவர் நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பல விசுவாசிகளுடைய ஜெபம், தேவ பிள்ளையுடைய ஜெபம் என்னவென்றால், அவர்கள் இந்த எலியாவின் ஜெபத்தை தான் ஏறெடுக்கிறார்கள். எலியாவின் ஜெபம் என்று சொல்லும் பொழுது வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணின அப்படிப்பட்ட ஜெபம் அல்ல. மாத்திரமல்ல, ஆண்டவரே ஊக்கமாய் ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அல்ல.
நிறைய பேருடைய ஜெபம் என்னவென்றால், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் கொஞ்சம் உபத்திரவம், கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் போராட்டம், ஒரு நெருக்கம் வந்துட்டா அவங்க ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா ரட்சிக்கப்பட்ட போதே நம்ம எடுத்துக்கொள்ளலாமே. ஆனால் அவர் அப்படி அல்ல. இந்த பூமியில நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய லக்கு, அதுதான் நம்முடைய நோக்கம், அதுதான் நம்முடைய கோல் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் கிறிஸ்டியன் வாக் இன் திஸ் லைஃப் இஸ் டு glorify ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி முன்ன பரலோகத்துக்கு போனால் அது அறகுறையாக நம்ம போய் அவருக்கு முன்பதாக நிற்கும்போது எந்த ஆத்மாவையும் ரட்சிக்காம, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம, அவருடைய நாமத்தை குறித்து வெட்கப்பட்டு மற்றவர்களிடத்துல நாம் சொல்லுவதற்கு நாம் தயங்கும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், உன் மூலமாய் நான் மகிமைப்படவே இல்லையே. அப்போ பரலோகத்தில் நமக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டிய அந்த கிரீடம், அந்த கணமும் நமக்கு கிடைக்காமலேயே போய்விடும். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்னன்னா, இந்த பூமியில அவரை மகிமைப்படுத்தி அவர் நமக்கு நியமித்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை, வாழ்க்கையை பாருங்களேன். அவர் பூமியில இருந்த பொழுது அவர் எதற்காக இந்த பூமியில இறங்கி வந்தார் தெரியுமா? பிலிப்பியர் 2:6 வாசித்து பார்க்கும்போது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சரிசமமாய் அவர் இருந்தாலும் அந்த மென்மையான நிலைமை எல்லாம் விட்டு அவர் இந்த பூமியிலே ஒரு அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி இந்த பூமியிலே அவர் காணப்பட்டார். எதற்காக அவர் சொல்லுகிறார்? யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த காரியத்தை செய்து முடித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற பிதாவை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், இந்த பூமியிலும் நான் மகிமைப்படுத்தவே நான் வந்தேன், மாத்திரமல்ல நான் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீர் எனக்கு நியமித்தீரோ அதை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. உலகத்தில் கர்த்தர் உங்களுக்காக என்ன காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்து முடித்தாக வேண்டும். கிறிஸ்து நம்முடைய சரீரத்தில், நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சிலுவையிலும் பாருங்க, இயேசு என்ன சொன்னார்? யோவான் 19:20 பிதாவை மகிமைப்படுத்தி சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் என்னெல்லாம் என்னை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ எல்லாவற்றையும் மரண நேரத்திலும் சாவிலும் பிதாவை அவர் மகிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, 1 யோவான் 2:6 சொல்லுகிறபடி நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் ஒவ்வொரு மீதும் ஒரு அழைப்பு வைக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன அழைப்பு என்றால், கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நமக்கு நியமித்த கிரியையை செய்து முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனும் பாருங்க, அவர் மகிமைப்படுத்தினார், தம்முடைய சரீரத்தினாலே, ஊழியத்தினாலே அவர் மகிமைப்படுத்தினார். அது முடித்த பிறகுதான் அவர் சொல்லுகிறார், 2 தீமோத்தி 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அறக்குறையாக அவர் போய்விடவில்லை. கர்த்தர் என்ன காரியத்தை அவருக்கு நியமித்தாரோ அவரை மகிமைப்படுத்தி, அது ஜீவனால் ஆகிலும் அது சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்பட வேண்டும் என்று அவரை மகிமைப்படுத்தினார். ஊழியத்தில் மகிமைப்படுத்தினார், மரணத்திலும் அவரை மகிமைப்படுத்தினார். இரத்த சாட்சியாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அவர் மரித்தார் என்பதை வரலாறிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாஞ்சை விருப்பம் ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்பட வேண்டும்.
பூமியிலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன காரியத்தை நியமித்தாரோ அதை செய்து முடித்தாக வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ விருதாய் நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஏதோ வாழ்கிறேன், ஏதோ காலத்தை கழிக்கிறேன் என்று அப்படி அல்ல. அவர் எனக்கு நியமித்ததை நான் செய்து முடிக்கணும். கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, நம் நிமித்தம் கிறிஸ்து ஒரு நாளும் தூஷிக்கப்படக்கூடாது என்பது நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக, நம்முடைய அப்ஜெக்டிவ் ஆஃப் அவர் லைஃப், அவர் லிவிங் ஷுட் பி கிரைஸ்ட் ஷுட் நாட் பி பிளாஸ்பீம்ட் த்ரூ அஸ். ஒரு நாளும் அவர் நம் மூலமாக தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது என்று நாம் விரும்புவோம், அதையே நாம் நம்புவோம். நிச்சயமாகவே பவுல் அப்போஸ்தலனுடைய வாஞ்சை நம்முடைய வாஞ்சையாக இருக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுடைய வாஞ்சை நம்முடைய வாஞ்சையாக இருக்கும் பொழுது, ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்து நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க நமக்கு அனுகிரகத்தை அவர் செய்தருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம், எப்படி கிறிஸ்துவை, தேவனை நம்முடைய சரீரத்தில் நாம் மகிமைப்படுத்த முடியும் என்று. முதலாவதாக, நம்முடைய ஜீவியத்தில் அவரை நாம் மகிமைப்படுத்த முடியும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது மூலமாக கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த முடியும். இரண்டாவதாக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதன் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். மூன்றாவதாக, அவருடைய கிரியையை நடப்பிக்கிறது மூலமாக நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, first we can magnify God by our life and by preaching the gospel. Secondly, we can magnify God by practicing his will. Thirdly, you can magnify God by proving his work in your life. By these three things we can surely magnify God, whether it be life or death. எனக்கு பிரியமானவர்களே, அது சாவானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த முடியும். முதலாவதாக, எப்படி அவரை மகிமைப்படுத்த முடியும்? நம்முடைய ஜீவியத்தில் அவரை மகிமைப்படுத்த முடியும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்களை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 24, 25. பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகம் அறியாதவனாய் இருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், முன்னே நம்மை துன்பப்படுத்தினவன் தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆம் பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை தேவனுடைய நாமத்துக்கு, கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வந்தது. ஏன்? அவருடைய வாழ்க்கையில பாருங்க, 2 காரியங்கள் காணப்பட்டது. முதலாவதாக, ஒரு திவ்ய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில உண்டானதுனால கிறிஸ்து மகிமைப்பட்டார். இரண்டாவதாக, அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2 காரியங்கள் நிமித்தம் கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில மகிமைப்பட்டதை பார்க்க முடியும். முதலாவதாக, அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த திவ்ய மாற்றத்தின் நிமித்தம், ஒரு மறுரூபத்தின் நிமித்தம் கிறிஸ்து மகிமைப்பட்டார். கலாத்தியர் 1:23 நாம் வாசித்தோமே, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவன் தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால் முன்னே. அதற்கு பிறகு அடுத்து கவனிக்க வேண்டிய வார்த்தை இப்பொழுது. அப்படி என்றால் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில ஒரு வேறுபாடு இருந்தது. முன்னே என்ற ஒரு வேறுபாடு, அதற்கு பிறகு இப்பொழுது என்று சொல்லப்படுகிற ஒரு வேறுபாடு இருந்தது.
முன்னே என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே அவர் வருவதற்கு முன்பதாக அவர் ஒரு விதமாக இருந்தார். ஆனால் கிறிஸ்துவுக்கு பிறகு பாருங்கள், கிறிஸ்துவை அறிந்த பிறகு இப்பொழுது அவர் இவ்விதமாக இருக்கிறார் என்ற அந்த ஒரு திவ்ய மாற்றம் அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முன்னே அவர் எப்படி இருந்தாராம்? அவர் பொல்லாத ஒரு மனிதனாக, சபையை துன்பப்படுத்துகிறவராக, அவர் ஒரு கொடூரமான ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். அடித்து துன்புறுத்தி சங்கிலிகளினாலே விசுவாசிகளை சிறையில் அடைப்பது, அவர்களை டார்ச்சர் பண்ணுவது, இப்படி என்று அதுவே அவருடைய வாழ்க்கை நோக்கமாக இருந்த ஒரு பொல்லாத மனிதனாக அவர் இருந்தார். ஏதோ விசுவாசிகளை துன்பப்படுத்துகிறது மாத்திரமல்ல, விசுவாசத்தையே முற்றிலுமாக, அதாவது கிறிஸ்தவத்தையே ஒழித்து விட வேண்டும் என்று ஒரு மூர்க்க வெறி கொண்டு செயல்பட்ட ஒரு பொல்லாத மனிதனாக தான் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. The former life of Apostle Paul was a terrible one. He was a man who persecuted the church. He took great pleasure in beating the believers, and also he wanted to absolutely destroy Christianity from the face of the earth. அவருடைய நோக்கமே அதுதான் இருந்தது. அதுதான் அவருடைய முன்னே இருந்த வாழ்க்கை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையும் நாம் பார்க்கிறோம் அதே வசனத்தில், இப்பொழுது என்று. அப்படி என்றால் அவர் அப்படி இருந்த மனிதன் இப்பொழுது அவர் எந்த விசுவாசத்தை அழிக்க வேண்டும் என்று தேடினாரோ அவர் அதையே பிரசங்கிக்கிறார். அப்படி அவருடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டாயிற்று, ஒரு மாறுதல், ஒரு மறுரூபம். ஜனங்கள் அதை பார்க்கிறார்கள். அவர் இவ்வளவு பொல்லாத மனிதராக இருந்த இந்த மனிதன் இவ்வளவு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாயிற்று என்று கண்ட பொழுது அவர் என்ன செய்தார்களாம்? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தற்காலிகமான ஒரு மாற்றம் அல்ல. ஏதோ 4 நாளைக்கு கொஞ்சம் நல்ல பிள்ளையா இருந்துட்டு கொஞ்ச நாள் பைபிள் எடுத்து சுற்றி விட்டு அதற்கு பிறகு பழைய குருடி கதவை தரடின்ற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச், ஒரு டெஃபினிட் சேஞ்ச், ஒரு டிஸ்டிங்டிவ் சேஞ்ச் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்றால் அவர் நியமித்த கிரியையெல்லாம் நான் செய்து முடித்து அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவீர்கள் என்றால் நான் தேவனாலே மகிமையாய் பயன்படுத்தப்பட வேண்டும். அவருடைய ஆவின் வரங்கள் எல்லாம் எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். என் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் உங்களுக்குள்ளே, வாஞ்சை உங்களுக்கு இருக்குமே ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, முன்னே இப்பொழுது என்று சொல்லத்தக்கதான ஒரு திவ்ய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலருடைய வாழ்க்கையில் அவங்க ஞானஸ்நானம் பெற்றேன், அவங்க எல்லாத்தையும் ஊழியம் செய்கிறேன், அபிஷேகம் பெற்றேன் என்று எல்லாவற்றையும் சொல்லினாலும் அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முந்தின நிலைமையில் எப்படி இருந்ததோ அதே போல இருக்கிறது போல தான் இருக்கும். ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை மற்றவர்கள், அவங்களுடைய சொந்தக்காரர்கள், அவருடைய உறவினர்கள், அயலகத்தார் அதை அவங்க பார்ப்பதில்லை. they don't see a big change in their life. ஒருவேளை அவங்க ஆலயத்துக்கு போய் வரலாம், ஜெபிக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில், கேரக்டரில், அவங்க சுவாபத்தில் ஒரு மாறுதலும் இல்லாவிட்டால் அதே பழைய சுவாபம், அதே பழைய கோபம், அதே பழைய கெட்ட பழக்க வழக்கம், அதே கசப்பு, அதே பொறாமை, அதே மன்னியாத ஒரு சுவாபம், புறங்குறி திரிகிற ஒரு வாழ்க்கை, பெருமை, ஈகோ அப்படின்னு அலைந்து திரிந்து கொண்டு, எனக்கு பிரியமானவர்களே, வாய் முழுக்க பொய், இப்படியெல்லாம் இருப்பீர்கள் என்றால் எப்படி கிறிஸ்து மகிமைப்பட முடியும்? பாருங்க, ஒரு ஆலயத்தில் ஒரு தம்பி நியூவாக ஜாயின் பண்ணார். அப்போ அந்த பாஸ்டர் அவரை ஊக்குவிக்கணும்னு அடிக்கடி காணிக்க பாட்டெல்லாம் அவருக்கு கொடுப்பார். அவரும் ரொம்ப அழகாக பாடுகிற அந்த தாளம் இருந்ததுனால ரொம்ப அழகாக பாடுவார். கொஞ்சம் வர்ஷிப்பெல்லாம் கொடுத்தாரு. அவர் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம். அப்போது அவர் அங்கே ஸ்டேஜில் பாடும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும், ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப மெச்சி கொள்ளுக்கிறதுக்கு தக்கதாக இருக்கும். ஒரு நாள் பாஸ்டர் அவர் வெளியில் போகும்பொழுது ஒரு வேலையாக அந்த ஒரு பகுதிக்கு போகும்போது அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இந்த தம்பி இந்த வீட்டு பக்கத்தில் தானே இருக்கார், அவரை போய் என்ன பண்ணுவோம், ஒரு ஹலோ சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு
அங்கே போகிறாரு. அன்னைக்கு பார்த்து அவங்க வீட்டில் பயங்கரமான ஒரு கலவரம்னா வீட்டில் ஒரு சண்டை, அவங்களுக்கும் பெஞ்சாதிக்கும் ஒரு பெரிய சண்டை. அதில் அவர் பேசின கெட்ட வார்த்தை இருக்கு பாருங்க, பயங்கரமான கெட்ட வார்த்தைலாம் பேசுறது. அவர் கேட்ட உடனே அவருக்கு திடுக்கிட்டு போனார். பக்கத்தில் இருக்கவங்களை விசாரித்து கேட்டார், என்னங்க இப்படி பேசுகிறாருன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, அவர் எப்பவுமே அப்படிதாங்க, நாட் நவ், அவர் எப்பொழுதுமே அப்படிதான், அவர் காலங்காலமாக அதே தான், ரசிக்கப்பட்டாரோ இல்லையோ அது முன்னமும் அப்படிதான், இப்போவும் அவர் அப்படிதான் இருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொன்னார்களாம். எனக்கு பிரியமானவர்களே, அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. அப்படி மாற்றம் இல்லைன்னா உங்கள் நிமித்தம் கிறிஸ்து மகிமைப்படவே முடியாது என்பதை மறந்து போய்விடாதீர்கள். அதற்கு மாறாக அவருடைய நாமம் தான் தூஷிக்கப்படும். ஆகவேதான் ரோமர் 2:24 நாம் வாசிக்கிறது போல வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாக தூஷிக்கப்படுகிறதே. நான் அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம்? முன்னே அவருடைய வாழ்க்கை இவ்வண்ணமாய் இருந்தது, அதற்கு இப்பொழுது அவருடைய வாழ்க்கை இவ்வண்ணமாய் மாறி இருக்கிறது என்ற அந்த வித்தியாசம் தேவனுடைய நாமத்துக்கு, கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையை கொண்டு வந்தது. அவர் சொல்லுகிறார், என்னை பற்றி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பற்றி தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஐயா என்னிடத்துல ஒரு பேசும் பொழுது அவர் இவ்விதமாய் சொன்னார். என்னுடைய வீட்டுக்கு அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. அவர் சொன்ன காரியம் பாருங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு பிளம்பர் வருவார் என்று சொன்னார். இந்த பிளம்பர் வரும் பொழுது அவர் என்ன செய்வாரா, அந்த டேப்பு மற்ற காரியங்கள்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்கும்போது அவர் இயேசுவை பற்றியெல்லாம் அவர் பயங்கரமாக அவர் இடத்துல சொல்லுவார். இயேசு எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார், சாட்சி, அதெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும். அதெல்லாம் கேட்டு அவருக்கு ரொம்ப அவர் மேலே ஒரு பிரியம் உண்டாயிடுச்சு. அதனால அடிக்கடி அந்த பிளம்பரை கூப்பிடுவார், வாங்க வீட்டுக்கு வாங்க, இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு. ஆனால் ஒரு காரியத்தை அவர் நோட்டீஸ் பண்ண தொடங்கினார், வீட்டில் சில காரியங்கள்லாம் காணாம போகிறத அவர் பார்த்தார். அப்போ அவருக்கு சந்தேகம், ஆனால் இவர் இவ்வளோ நல்லா பேசுகிறாரு, இவர் நிச்சயம் என்ன பண்ண மாட்டார், இந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டான்னு அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா இவ்வளவு ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பு, சிலுவையில் இயேசு தொங்கினார், எந்தவனே ஏன் கைவிட்டார், அப்போ ஏன் சொன்னார் தெரியுமா, அப்படிலாம் பயங்கரமாக விளக்கெல்லாம் கொடுத்தவர். அதனால் இவர் அப்படிலாம் செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் என்ன நடந்தது, ஒரு நாள் அவருடைய மகன் அவருக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தார். அந்த செல்ஃபோன் காணாம போச்சு. அப்போது போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து கடைசியில் யார் ஏதுன்னு ட்ரேஸ் பண்ணி கடைசியில் பிடிச்சா, யாரை பிடிச்சாங்கன்னா மிஸ்டர் பிளம்பர் ஐயாவை தான், அவரை தான் பிடிச்சாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், நீங்கள் கிறிஸ்தவங்களாம் ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க, உங்கள் வாய் பேச்சுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது, ஆனால் உங்களுடைய செயலில் ஒன்றுமே என்ன இல்லை, நத்திங் இஸ் தேர், எம்டி அப்படின்னாரு. எம்டி வெசல் தான் நீங்களாம் அப்படின்னு. எனக்கு பிரியமானவர்களே, ஆகவே பாருங்க, கிறிஸ்துவின் நாமம் இங்கே தூஷிக்கப்பட்டதா மகிமைப்பட்டதா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில முன்னே இப்பொழுது அப்படின்னு ஒரு மாற்றம் உண்டாகவில்லை என்றால் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படவே முடியாது. அப்படி என்றால் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நம்முடைய அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக அல்லது நீதிக்கு அடிமையாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 6:19 இவ்விதமாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. மீண்டுமாக இந்த வசனத்துல நீங்க அந்த வார்த்தையை கவனிக்க முடியும். முன்னே இப்பொழுது. முன்னே எப்படி? அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும்
அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. முன்னே அசுத்தத்திற்கும் இச்சைகளுக்கும் மாம்ச கிரியைகளுக்கும் நம்முடைய அவயத்தை நாம் ஒப்பு கொடுத்தோம், அதுக்கு அடிமையாக நாம் இருந்தோம். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நாம் நம்முடைய அவயங்களை, சரீரத்தை நாம் அடிமைகளாக நாம் ஒப்பு கொடுத்தோம் என்று நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையை நாம் கவனிக்க முடியும். இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது கிறிஸ்து எப்பொழுது நம்ம மகிமைப்பட முடியும் என்றால், நாம் முன்னே வாழ்ந்த வாழ்க்கை இருந்தாலும் இப்பொழுது நம்முடைய அவயங்களை, நம்முடைய சரீரத்தை நாம் நீதியை நடப்பிக்கும்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சரீரத்தை பார்த்து, ஆண்டவரே இந்த சரீரம் ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதில் நீங்க மகிமைப்படணும். முந்தின நாட்களில் எப்படியோ நான் வாழ்ந்தேன், அசுத்தத்திற்கு வாழ்ந்தேன், என் சுயமாய் என் இஷ்டப்படி சுயநலமாய் நான் வாழ்ந்தேன். ஆனால் அதுக்கு பாவங்களுக்கு நான் அடிமையாய் நான் இருந்தேன். இனி ஆண்டவரை நீதியை நடப்பிக்கும்படி, உம்முடைய சித்தத்தை நடப்பிக்கும்படி, உம்முடைய மகிமை இந்த சரீரத்தின் மூலமாய் விளங்கும்படி ஆண்டவரே என்னை இந்த ஆண்டவரை நீதிக்கு அடிமையாக என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்க எப்படி உங்களை பார்க்கணும்னா, நான் ஒரு அடிமை. நாம் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் அடிமைகளாகவே வாழ்ந்து அடிமைகளாகவே நாம் மரித்து போகிறோம் என்பதை மறந்து போகாதீங்க. எதுக்கு அடிமையா இருக்கிற? ஒன்று, நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்க முடியும், இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்கு அடிமையா நீங்கள் இருக்க முடியும். There is no other way. No man is free in this world. எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஃப்ரீயா நம்ம இருக்கிறதல்ல. ஒன்று, நம்ம பாவத்திற்கு சாத்தானுக்கு அடிமையா இருக்கணும், இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்க முடியும். ஆகவே நாம் எதுக்கு அடிமையா இருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை நாம் ஒப்பு கொடுத்து ஜீவ பலியா நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீதியை நடப்பிக்கும்படி, நம்முடைய சித்தத்தை நடப்பிக்கும்படி என்னுடைய சரீரத்தை அடிமையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய அவயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் சிந்தனையை ஒப்பு கொடுக்கிறேன், என் சரீரத்தை ஒவ்வொரு உறுப்புகளையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அடிமை ஆண்டவரே, நம்முடைய அடிமை ஆண்டவரே, நம்முடைய அடிமை ஆண்டவரே, ஆவியானவரே நான் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, இயேசுவே நான் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, ஐ எம் யுவர் ஸ்லேவ் ஓ லார்ட். நம்முடைய அடிமை ஆண்டவரே, நீதியை நான் நடப்பிக்கணும். எப்படியோ நான் அடிமையாக தான் இருக்க போறேன் ஆண்டவரே. பாவத்துக்கு நான் அடிமையா இருக்கிறத பார்க்கலாம், உமக்கு நான் அடிமையா இருக்கிறேன். உம்முடைய வாஞ்சை, உம்முடைய விருப்பம், நீர் என்னெல்லாம் சொல்லுகிறீரோ அதை எல்லாம் ஆண்டவரே நான் நடப்பிக்கணும். ஐ மஸ்ட் டூ இட் ஓ லார்ட். சாவினால் ஆகிலும் ஜீவனால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்பட வேண்டும். நான் கிறிஸ்துவுக்கு அடிமை என்று நாம் எப்பொழுது ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது கிறிஸ்து நம் மூலமாக, நம்முடைய சரீரத்தின் மூலமாக இந்த பாவம் கூடி இருக்கிற இந்த மரணத்துக்கு ஏதுவான சரீரத்திலும் தேவனுடைய மகிமை பிரதிபலிக்க தொடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உங்களுடைய சரீரத்தில இருந்து பிரதிபலிக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. மோசேயுடைய முகத்தை பார்க்கும்போது தேவனுடைய மகிமை அந்த முகத்தில் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? மோசே கர்த்தருக்கு அடிமையாக இருந்தார். 40 நாள் புசியாமலும் குடியாமலும் அவர் சீனாய் மலையில ஆண்டோடைய பாதத்துல காத்திருந்தார். காரணம் என்ன? தேவன் சொன்னார், நீ வா, நீ மலையில் ஏறி வந்து என்னுடைய பாதத்துல காத்திரு. இப்போ உடனே அவர் சொல்லலை, ஐயோ எனக்கு அவ்வளோ நாள்லாம் இருக்க முடியாது, நான் பார்த்து சொல்றேன், எனக்கு மற்ற வேலைலாம் இருக்கு, பாளையத்தில் மற்ற ஒர்க்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கணும். அப்படிலாம் எந்த சாக்கு. அடிமை என்ன சொல்லுவாங்க? நான் சொன்னா செய்யணும். அடிமைக்கு என்ன? தனக்கு சுயமா ஒண்ணும் கிடையாது, சொன்னா செய்யணும். அப்படிதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த பாவ சுவாபம் சொல்லுது, இதை நீ செய். உடனே என்ன செய்கிறான்? போய் அந்த ஒரு அந்த சாயார கடையில் போய், அந்த ட்ரிங்க் ஷாப்பில் போய் இது போய் குடிக்கணும் அப்படின்னு அந்த அந்த என்ன சொல்றது, அந்த பாவ சுவாபம் ஒன்று தூண்டுகிறது. தூண்டின உடனே என்ன பண்றான்? அடிமையை போல போறான். அங்கே போய் ஊற்றி குடிக்கணும். அவனுக்கு அது செய்யக்கூடாதுன்னு தெரியும், குடும்பத்தை கெடுக்குதுன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சாலும் அடிமையை போல, ஹீஸ் நாட் இன் இஸ் ஓன் கண்ட்ரோல், அதை நடப்பிக்கணும்னு போகிறான். இச்சையை சாத்தான் தூண்டும் போது, மாம்சத்தை தூண்டும் போது அதை நடப்பிக்கணும், அதை எதிர்க்க முடியல. ஏன்னா அடிமை, அப்படியே அதை செய்யணும், அதுக்கு பின்பதாக அப்படியே போக வேண்டியது. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு அடிமையா மாறிட்டா
ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ ஆமென். அது அப்படியே செய்வீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிமை ஆண்டவரே, நான் அடிமை. எப்படியும் அடிமை தான். நான் கிறிஸ்துவுக்காக நான் அடிமையா இருந்துட்டு நான் போறேன். ஹல்லேலூயா. என் நிமித்தம் கிறிஸ்து மகிமைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் ஃபாதர் பெர்க்மன் ஐயா அருமையான ஒரு பாடலை ஏற்று இருக்கிறார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம். இதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. சொல்லுமா. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நானல்ல, வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார், என்னில் இயேசு வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, ஆடிவள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். சொல்லுங்க வாயில தருது. அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. நாம் கிரியைக்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம். நாம் நம்முடையவர்கள் அல்ல, அவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. நீதிக்கு நான் அடிமை. சொல்லுங்க, நீதிக்கு நான் அடிமை. நீதியை நடப்பிக்கும்படி, அவருடைய சித்தத்தை நடப்பிக்கும்படி, அதற்காக நான் அடிமையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுது நான் அடிமை என்று நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, அது ஜீவனானாலும் அது சாவனாலும் கிறிஸ்து உங்களுடைய சரீரத்தினாலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களில் அவர் மகிமைப்படுவார். உங்களை பற்றி மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். மாத்திரமல்ல, எப்படி நாம் அப்படி ஒரு மாற்றம் நம்மளுக்குள்ள ஒரு மறுரூபம் எப்படி உண்டாக முடியும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் புதிதாக்கப்பட வேண்டும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று
பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. முன்னே இப்பொழுது என்று சொல்லத்தக்கதான ஒரு வித்தியாச, ஒரு திவ்ய மாற்றம் நமக்குள்ள உண்டாகணும்னா வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுகிறீர்கள். அப்படிப்பட்ட மறுரூபம் நம்மாலே நாமே கொண்டு வர முடியாது. நம்முடைய மனம் புதுப்பிக்கப்படுகிறதினாலே அந்த மறுரூபம் உண்டாகுகிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தம் என்ன, அதை நாம் பகுத்தறிய வேண்டும் என்றால் அந்த நம்முடைய மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அது எப்படி புதுப்பிக்கப்படும்? தேவனுடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ள வாசிக்க வாசிக்க நம்மை நாமே என்ன செய்கிறோம் என்றால் பிரெயின் வாஷ் பண்ணுகிறோம். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டால், பிரெயின் வாஷா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், பிரெயினை வாஷ் பண்ணணும். ஏனென்றால் நம்முடைய மனது என்ன ஆகுகிறது என்றால் பல காரியத்தினாலே அது கரைப்படுகிறது. நம்முடைய காண்கிற காரியம், சிந்திக்கிற காரியம், கேள்விப்படுகிற காரியம், நாம் பாவ மாம்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் நம்முடைய மனதை ஆட்கொள்ளணும், அதை கவர்ன் பண்ணணும்னு போராடி கொண்டே இருக்குமாம். அப்போ ஒரு வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகி நாம் மறுரூபம் ஆகணும்னா தேவனுடைய பிரியம் என்ன, அவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை பகுத்தறிந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருக்கு பிரியமா வாழணும்னா, அவரை மகிமைப்படுத்தணும்னா, நம் மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகணும்னா நம்முடைய மனம் தேவனுடைய வார்த்தையினாலே புதுப்பிக்கப்பட வேண்டும். அது எவ்வளவுக்கு எவ்வளோ அதை நீங்கள் வாசிக்கிறீர்களோ எல்லாம் மனதில் இருக்கிற மற்ற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம், அசுத்திகள் எல்லாம் என்ன ஆகிறதாம்? கழுவப்படுகிறது. அல்லேலூயா. புதுப்பிக்கப்படுகிறது என்றால் பாத்திரத்தை சாப்பிட்ட பிறகு அது அப்படியே அழுக்கா இருக்கும். புதுப்பிக்கிறதுனா என்ன? அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நீங்கன்னா எப்படி இருக்கும்? பலபலன் இருக்கிறது போல தேவனுடைய வார்த்தையினால சுத்திகரிக்கப்படும் பொழுது மனம் புதுப்பிக்கப்படுகிறது. இன்னொரு விதத்தில் சொன்னா, டெய்லி உங்களையே தேவனுடைய வார்த்தையினால பிரெயின் வாஷ் பண்ணுங்க. பிரெயின் வாஷ் யுவர் செல்ஃப். ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு உட்கொண்டு அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க உங்களுக்குள்ள அந்த திவ்ய அந்த மறுரூபத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சொல்ல முடியும், முன்னே மற்றவர்களை பார்த்து சொல்ல, முன்னே இப்படி இருந்தாப்புல இப்பொழுது இவ்விதமாக இருக்கிறார் என்று சொல்லி உங்களை பற்றி தேவனை, கிறிஸ்துவை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். அப்பொழுது பாருங்க, தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்துல விடுதலையோடு கூட செயல்பட முடியும். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய வல்லமையினுடைய கருவியா நீங்க மாறுறீங்க, நீதியின் ஆயுதமாய் நீங்க மாறுறீங்க, தேவனுடைய கரத்தில் நீங்க மகிமை பொருந்தின ஒரு பட்டயமா நீங்க மாறுறீங்க. தேவனுடைய ஆவியின் வரங்கள் உங்கள் மூலமாய் செயல்பட முடியும். தேவனுடைய திட்டம், அவருடைய யோசனை உங்கள் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறத பார்ப்பீங்க. பிரத்யட்சமாய் மற்றவர்கள் உங்கள் முகத்துல தேவனுடைய மகிமை இருக்கிறதையும் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதையும் அவர்கள் கண்டு கொண்டு தேவனை, உங்களை பற்றி அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை நம் மூலமாய் செயல்படணும்னா, இஃப் த பவர் ஆஃப் காட் ஷுட் ஃப்ளோ த்ரூ அஸ், எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு திவ்ய மாற்றம் உண்டாக வேண்டும். ஆகவே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு திவ்ய மாற்றம் காணப்பட்டது. மாத்திரமல்ல, கிறிஸ்துவை அவர் எப்படி மகிமைப்படுத்தினாராம்? அவருடைய பிரசங்கத்தின் மூலமாய் கிறிஸ்துவை அவர் மகிமைப்படுத்தினார். அதே வசனத்தை மீண்டும் வாசித்து பார்ப்போம். கலாத்தியர் 1:24 நானே வாசிக்கிறேன். அது ஒரு பகுதி. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவன் தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டு என்ன செய்தார்களாம்? என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. என்னை பற்றி முன்னே அவன் அழிக்க பார்த்தான், இப்பொழுது அதே விசுவாசத்தை அவன் பிரசங்கிக்கிறான். அப்போ அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் பிரசங்கித்த அவருடைய இயேசுவை பற்றி இருக்கிற அந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறதுனாலே கிறிஸ்து மகிமைப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எந்த இடத்திலும், எவ்விடத்திலும், எல்லா சமயங்களிலும் அவர் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். அவர் சொல்லுகிறார், சீரியா, சிசிலியா, யூதா அந்த புறத்தில் எல்லா இடத்துலையும் சென்று நான் என்ன செய்தேன்?
நான் பிரசங்கம் பண்ணினேன், கிறிஸ்துவினை ரட்சித்தார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தேன், அதை கேள்விப்பட்டவர்கள் அது நிமித்தமே என்ன செய்தார்களா, தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள் என்று கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம் ஒவ்வொரு மீதும் ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டு இருக்கிறது ஒன்று உண்டென்றால், அது நாம் தேவனுடைய வார்த்தையை அல்லது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் பிரசங்கிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஒன்றும் பெரிய பிரசங்கியார் இல்லையே, எனக்கு பிரசங்கம் பண்ணலாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பிரசங்கியாரோ இல்லையோ, சாதாரண நபராக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுகிறது தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன செய்தார், கிறிஸ்து எதற்காக வந்தார் என்பதை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அதன் மூலமாய் கிறிஸ்து என்ன செய்கிறாராம், நம்மில் மகிமைப்படுகிறார். இந்த பொறுப்பு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் சுமத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லலாம், ஐயோ எனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியலன்னா பரவாயில்ல, வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா, ஃப்ரீயாக இருக்கும்போது ஆயத்தமாக்கி ஒரு பிரசங்கத்தை என்ன பண்ணுங்க, ஆயத்தமாக்கி வைத்து கொள்ளுங்கள். யாராவது உங்களை பார்த்து கேட்பாங்க, ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். என்ன சந்தர்ப்பம்? கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவரே உண்டாக்கி உங்களுக்கு தருவார். அப்பொழுது அவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமா, ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தான் 1 பேதுரு 3:15 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். என்ன, எதற்காக ஆயத்தமா இருக்கணும்? உங்களுடைய நம்பிக்கை என்ன, இயேசுவை நீங்க நம்பி இருக்கிறீங்களே, அதனால என்ன அப்படின்னு மற்றவங்க உங்களை விசாரிப்பார்களாம். விசாரித்து கேட்கும்படி ஆண்டவரே சில ஆத்துமாக்களை உங்கள் இடத்துல அனுப்புவார். அப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும்னா, சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல, அல்லது நீங்கள் கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு ஷேர் பண்ணுகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி ஆயத்தம் பண்ணி, ஏதாவது ஒரு சுவிசேஷ பிரசங்கத்தை மனப்பாடமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு ட்ராக்டாவது பாக்கெட்டில் என்ன பண்ணுங்க, எப்பொழுதுமே வைத்து கொள்ளுங்க. யாராவது கேட்பாங்க, யாராவது கேட்கும்போது நான் என்ன சொல்லணும், அவங்க கேட்டால் நான் எப்படி பதில் சொல்லணும் என்பதை நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அப்போனா ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தப்படுத்தினா தானே ஆயத்தமாக முடியும். ஆகவே வீட்டில் என்ன பண்ணுங்க, நல்லா ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. ஒரு சின்ன சுவிசேஷ மெசேஜை நீங்கள் ஆயத்தப்படுத்தி நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். எதற்கு? இப்படி கேட்டால் இப்படி நான் சொல்லுவேன். எனக்கு பிரியமானவர்களே, உலக பிரகாரமான காரியத்துக்கு இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப நல்ல ஞானமாக செய்வோம். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்கன்னா அங்கே கோச் இப்படி சொல்லி அனுப்புவார். அங்கே இப்படி கேள்வி வரும், இன்டர்வியூவில் இப்படி கேட்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், இப்படி பதில் சொல்லணும், இப்படி உன்னுடைய டாக்குமெண்ட்டை காட்டணும், உன்னுடைய மார்க் ஷீட்டை காட்டணும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, சொல்லி வச்சுருப்பாங்க. ஆகவே போகும்போது அவங்க எப்படி போவாங்கன்னா, ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, ஏதாவது என்ன கேள்வி கேட்டாலும் இப்படி சொல்லணும் அப்படின்னு அவங்க ஆயத்தமாக இருப்பாங்க. அதே போல் ஒரு இன்டர்வியூக்கே நீங்கள் இவ்வளோ பாடுபட்டு ஆயத்தமாகி போகிற நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, உங்களை பற்றி, நீங்கள் ஆண்டவர் பற்றி வைத்திருக்கிற விசுவாசத்தை குறித்து மற்றவர்கள் உங்களை கேட்கும் பொழுது அவர்களுக்கு சாந்தத்தோடு வணக்கத்தோடு ஒரு ரிப்ளை கொடுக்க, ஒரு சுவிசேஷத்தை அவர்களிடத்தில் சொல்லுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரம் உங்கள் உறவினர் உங்கள் இடத்துல கேட்பாங்க, உங்களுடைய நண்பர் உங்கள் இடத்துல கேட்கிற ஒரு தருணத்தை ஆண்டவர் தருவார். இல்லைன்னா ஸ்ட்ரேஞ்சராக கூட இருக்கலாம், இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத, முன்ன பின்ன அறிமுகமாகாத ஒரு மனிதராக இருக்கலாம். கேட்கும் பொழுது உத்தரவு சொல்லுகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருந்தார். ஒரு நேரம், ஒரு தருணம் கிடைச்சா போதும், டக்குன்னு என்ன பண்ணிடுவார், கிறிஸ்துவை பற்றி மகிமையாய் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்து விடுவார். அதன் மூலமாய் கிறிஸ்து மகிமைப்படுவார். அவர் எப்பொழுதுமே மேடையை பிரசங்கியார் மாத்திரமல்ல, அவர் எல்லா இடத்துலையும் அவர் பிரசங்கித்ததை நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 19:8 வாசித்து பாருங்க. அவர் எங்கே பிரசங்கம் பண்ணினா, தேவாலயத்தில், ஜெப ஆலயங்களில்
அவர் பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17, 16, 34 வாசித்து பார்க்கும்போது ஏதென்ஸில் பெரிய பெரிய பிலாசபர்ஸ்க்கு முன்பதாக, தத்துவ ஞானிகளுக்கு முன்பதாக இயேசுவை அவர் பிரசங்கித்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 26 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவர் இப்பொழுது ஒரு சிறை கைதியாய் அவர் இருக்கிறார். கைகளில சங்கிலிகள் இருக்கிறது. அந்த விலங்கு போட்ட ஒரு நிலைமையிலும் அகிரிப்பா ராஜா கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட வேண்டும் என்று இந்த பவுல் அப்போஸ்தலனை அழைத்த போது அவ்வளவு அருமையாக கிறிஸ்துவை குறித்து, உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை குறித்து அவர் அவ்வளவு அழகாக அங்கே அந்த காரியத்தை அவர் பிரசங்கித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த பிரசங்கத்தை கேட்ட அகிரிப்பா ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு? 28ஆம் வசனத்துல, இன்னும் கொஞ்சம் விட்டா என்னை நீ கிறிஸ்துவனா மாற்றி விடுவாய். அந்த அளவுக்கு அவர் அந்த இடத்துல நின்று அந்த சங்கிலிகளோடு கூட அவரை பார்த்து, இந்த சங்கிலிகளை தவிர நீங்கள் கிறிஸ்தவராய் நீங்கள் மாற வேண்டும் என்று அவ்வளவு ஒரு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு வைராக்கியமாய் அவர் பிரசங்கித்ததை நாம் பார்க்க முடியும். இன்னும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13 15 வசனங்களை வாசித்து பாருங்க. ஒரு ஆற்றங்கரையில் கூட அவர் பிரசங்கித்தாராம். ஆற்றங்கரையில் என்ன செய்தாராம்? முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்தார். அங்கே அந்த துவைக்கிறதுக்கு சில ஸ்திரீகள் எல்லாம் வந்திருந்திருக்கலாம். அப்பொழுது அவர் என்ன செய்தாராம்? அங்கே நின்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்பொழுது லித்தியாள் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்திரீ அந்த பிரசங்கத்தை அவள் கேட்டுக்கொண்டு இருந்தாலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அல்லேலூயா. பாருங்க எப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திக்கிறாரு பாருங்க. அந்த ஆற்றங்கரையில், அது ஆலயம் இல்லை, அது பெரிய பெரிய கட்டடத்தில் இல்லை, ஒரு பெரிய மேடையில் இல்லை, ஆற்றங்கரையில் அங்கே நின்று இயேசுவை குறித்து அவர் பிரசங்கித்த அந்த பிரசங்கம் அந்த லித்தியாளுடைய இருதயத்தை தொட்டது. தேவனுடைய இருதயத்தை திறந்தார். அதனால என்ன நடந்தது பாருங்க? யூரோப் கண்டத்தில் முதல் சபை ஸ்தாபிக்கப்பட்டது அவள் மூலமாய். எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க எப்படி ஆண்டவர் ஒரு மனிதனை பிடித்து மற்ற காரியத்தை, அடுத்த காரியத்தை எவ்வளவு வேகமாய் செய்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஐயோ எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாது, எனக்கு அது வராது இது வராது, வருதோ வரலையோ, நம்ம என்ன பண்ணணும்? ஒரு இன்டர்வியூக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க பார்த்தீங்களா? ஏன் நீங்க ஆண்டவருக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உத்தரவு சொல்லுகிறதுக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு பேட்டரி ஒன்று இருக்கும். அந்த பேட்டரி பேர் என்ன தெரியுமா? எவர் ரெடி பேட்டரி. எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்குமா, எப்போ போட்டாலும் அதுக்குள்ள பவர் இருக்குமா. அந்த மாதிரி எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படிப்பட்ட எவரடி பேட்டரி, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஏதாவது ஒரு கருவி இருக்குமா அப்படின்னு ஆண்டவர் நம்மை உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:2 என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சமயம் வாய்க்கிறதோ வாய்க்காவிட்டாலோ நம்ம என்ன செய்ய வேண்டுமா? திருவசனத்தை பிரசங்கிப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறதா? கிறிஸ்து உங்களை பற்றி அவர் மகிமைப்படுவார். உங்களை பற்றி மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அப்பொழுது இந்த விசுவாசத்தை அழிக்க தேடின இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுது அதை பிரசங்கிக்கிறார் என்று சொல்லி அது நிமித்தம் அவரை தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆகவே சுவிசேஷத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களோ, மற்றவர்களை பகிர்ந்து கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு இயேசு உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுகிறார். இரண்டாவதாக, கிறிஸ்து எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுகிறாராம்? எனக்கு பிரியமானவர்களுடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மில் மகிமைப்படுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 1:11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரர் ஆக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள்
அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டு என்று அவர் சொல்லிவிட்டு 2 காரியங்களை குறிப்பிடுகிறார். எப்பொழுது கிறிஸ்துவின் நாமம் நம்மில் மகிமைப்படுமாம், நாம் நம்முடைய அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நாம் இருக்க வேண்டும். 2வதாக விசுவாசத்தின் கிரியையை நாம் செயல்படுத்த வேண்டும். இந்த 2 காரியத்தின் நிமித்தம் கிறிஸ்து நம்மில் அவர் மகிமைப்படுகிறார். நாம் கிறிஸ்துவில் மகிமைப்படுகிறோம், அவர் நம்மில் மகிமைப்படுகிறார், நாம் அவரில் மகிமைப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய சித்தத்தை நாம் நடப்பிக்கிறோம். அது என்ன சித்தம் என்றால், அவருடைய நம்மை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். 2வதாக விசுவாசத்தின் கிரியையை நாம் நடப்பிக்கும் பொழுது அவருடைய பலன் நம்மில் பலமாய் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். முதலாவது பாருங்க, உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரவான்களாகவும், அப்படி என்று சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொரு மீதும் கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்த அழைப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன அழைப்பு? அது எப்பொழுது வந்தது? என்றைக்கு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, அப்பொழுதே ஒரு அழைப்பு உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அழைப்பு தெரியுமா? முழு நேர ஊழிய அழைப்பு அல்ல. அந்த அழைப்பு என்னவென்றால், ரோமர் 8:39 வாசிக்கிறது போல, தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்தவராகிய கர்த்தர் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய குமாரனாகிய சாயலுக்கு நாம் ஒப்பாய் இருக்கும்படி நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய அழைப்பு. ஹல்லேலூயா. ஆகவே அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நாம் நடக்கும் பொழுது, அந்த சித்தத்தை நாம் நடப்பிக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நம்மில் மகிமைப்படுகிறார், நாம் அவரில் மகிமைப்படுகிறோம். அவருடைய நாமம் நம்மில் மகிமைப்படுகிறது, நாமும் அவரில் மகிமைப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என்ன வேதனை என்றால், நாம் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் பல வேளைகளில் நாம் நடப்பதில்லை. ஆகவே தான் கிறிஸ்து இன்னும் நம்மில் மகிமைப்படவில்லை. உதாரணத்திற்கு யூதாசுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். மத்தேயு 10:2-4 வாசித்து பார்க்கும்போது, யூதாஸ் காரியோத் இயேசுவின் அப்போஸ்தலனாக ஒரு பெரிய உன்னத அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். மற்ற எல்லா சீஷர்களோடு அவனுக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் அவனோ அந்த அழைப்பிற்கு பாத்திரவனாக அவன் நடக்கவில்லை. யோவான் 12:6 வாசிக்கிறது போல, பண ஆசை அவனை பிடித்தது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 12:4-6 வாசித்து பார்க்கும்போது, அவனுடைய வாழ்க்கை ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டதாம். வெளி தோற்றத்தில் மிகவும் நீதி உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாய் அவன் காண்பித்து கொண்டான். ஆனால் அவனுடைய அந்தரங்கத்தை பார்க்கும் பொழுது, அந்த காண்பித்து கொண்ட வாழ்க்கைக்கு ஆப்போசிட்டாக நேர் எதிர்மறையாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, ஏழைகள் மீது அவன் மிகுந்த கரிசனை உள்ளவனை போல காட்டி கொண்டானாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவனுடைய பணப்பட்டியிலிருந்து அவன் வேண்டியதை அவன் களவாடி கொள்ளுவான் என்று நாம் பார்க்கிறோம். பாத்திரவானாய் அவன் வாழவில்லை. மத்தேயு 26:14-16 வாசித்து பார்க்கும்போது, இயேசுவின் சத்துருக்களோடு கூட ஒரு ரகசியமான ஒரு உடன்படிக்கையை அவன் செய்து கொண்டான். இயேசுவையே மறுதலித்து அவரை காட்டி கொடுக்கும்படி 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் யூதாஸ் மற்ற எல்லா சீஷர்களை போல அவன் அழைக்கப்பட்டிருந்தாலும், மற்ற சீஷர்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படும் பொழுது இவன் மூலமாய் மகிமைப்பட முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அவன் அழைப்பிற்கு பாத்திரவனாக அவன் வாழாமல் போனதுதான். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால், இயேசுவின் சுவாபத்தை, அவருடைய திவ்ய சுவாபத்தை இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவியத்தில் பிரதிபலிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாந்த குணம், ஆவியின் கனிகளை நாம் பிரதிபலிக்க எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்மில் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தின் கிரியையை நாம் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தும் பொழுது பலமாய் நம்மிடத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை அவர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, விசுவாசத்தை நாம் செயல்படுத்துகிறது மூலமாக தேவனுடைய நாமம்
நம்மில் மகிமைப்படுகிறது. தானியேலுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்களேன். தானியேல் ஒரு விசை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை, ஆபத்தான சூழ்நிலையை அவர் சந்தித்தார் என்று பார்க்கிறோம். அவரும் அவருடைய தோழர்களும் சந்தித்தார்கள். என்ன நடந்தது? அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தானியேல் என்ன செய்தாராம்? விசுவாசத்தில் அவர் செயல்பட்டார். விசுவாசத்தில் அவர் படி எடுத்து வைத்த பொழுது ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அவரும் அவரோடு கூட இருக்கிற தோழர்களும் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், தப்பித்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்ன இடுக்கணை அவர் சந்தித்தார் என்று பார்க்கும்போது தானியேல் 2ஆம் அதிகாரம் 1-45 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அந்த தேசத்தின் ராஜா நேபுகாத்நேசார், பாபிலோனின் சாம்ராஜ்யத்தின் அந்த மகாராஜா என்ன செய்தாராம்? ஒரு இரவுல ஒரு சொப்பனத்தை அவர் கண்டார். அந்த சொப்பனத்தை பார்த்ததுலேருந்து அவருக்குள்ள பெரிய ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு திகில், என்ன சம்பவிக்குமோ என்ற ஒரு பயம். அடுத்த நாள் என்ன செய்தாராம்? அந்த பேலஸில் எல்லா அரண்மனையில் இருக்கிற எல்லா ஞானவான்களையும், ஜோஷியக்காரர்களையும், அங்கே இருக்கிற குறி சொல்லுகிறவர்களையும், மந்திரவாதிகளையும் அழைத்து ஒரு காரியத்தை சொன்னார். இப்படி ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன், அதனால நான் ரொம்ப கலங்கி போயிருக்கிறேன், அதனுடைய அர்த்தத்தை உங்களால் சொல்ல முடியுமா என்று. அப்பொழுது எல்லாம் அந்த மந்திரவாதிகள், ஞானவான்கள் எல்லாம் என்ன சொன்னார்களாம்? உம்முடைய சொப்பனத்தை எங்களுக்கு சொல்லும், அப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? அர்த்தத்தை நாங்கள் அருமையாக உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று. ஆனால் அந்த ராஜா கொஞ்சம் கெட்டிக்காரான ராஜா, ஒரு ஸ்மார்ட்டான ராஜா பாருங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறாரு. அவர் இவங்களை பார்த்து ஒன்று சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது ஒரு வியாக்கியானத்தை சொல்லுவீங்க, நான் சொப்பனத்தை சொல்லுவேன், நீங்கள் ஏதாவது ஒரு வியாக்கியானத்தை சொல்லுவீங்க, அது எப்படி உண்மைன்னு எனக்கு தெரியும். ஆக ஒன்று செய்வோம், என் சொப்பனத்தையும் சொல்லுங்க, அதோடைய அர்த்தத்தையும் சொல்லுங்க, அப்போ நீங்கள் சொல்லுகிற அந்த வியாக்கியானம் அது என்னவா இருக்கும்? சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ஞானிகள், இந்த மந்திரவாதிகள், இந்த அஸ்ட்ராலஜர்ஸ், இவங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. ராஜாவை பார்த்து சொன்னாங்களா, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு ராஜ்யத்தில் ஒருவனுமே இல்லை. There is not even one person in the kingdom who can say your dream and give the interpretation for that dream. அப்படிப்பட்டவங்க யாருமே இல்லையே என்று சொன்னாராம். அப்பொழுது பாருங்க, ராஜாக்கு வந்தது பாருங்க கோபம். அப்படிப்பட்ட உதவாத ஞானிகள், அப்படிப்பட்ட யூஸ்லெஸ் மந்திரவாதிகள் எனக்கு தேவையே இல்லை என்று சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பித்தாராம். என்னவாம்? எல்லா ஞானிகள், மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள், இவங்க எல்லாரையும் என்ன பண்ணணும்? வெட்டி போடணும் அப்படின்னு. பாருங்க, அதை செய்யும்படி அந்த கேப்டன் ஆஃப் த ஆர்மி அவனும் என்ன செய்து விட்டான்? அந்த இராணுவத்தின் தலைவனும் என்ன செய்தானா? எல்லா ஞானிகளையும் கொல்லும்படி அவன் ஆரம்பித்து விட்டான். அப்படிப்பட்ட நேரத்தில் தானியேல் இடத்துல வராங்க. ராஜாவின் கட்டளையின்படி உங்களை நாங்கள் வெளியில் கொண்டு போய் வெட்ட போகிறோம் அப்படின்னு. உடனே தானியேல் கேட்கிறார், என்ன விஷயம்? இப்படி ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டாராம், அதுக்கு யாரும் வியாக்கியானம் கொடுக்க முடியலையா, ஆகவே எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார், உங்களையும் நாங்கள் கொலை செய்ய போகிறோம், உங்களுடைய கூட்டாளிகளையும் நாங்கள் கொலை செய்ய போகிறோம் என்று. அப்பொழுதுதான் தானியேல் விசுவாசத்தில் அவர் செயல்பட்டார். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் படி எடுத்து அவர் வைத்து சொன்னார், எங்களுடைய தேவன் அதை எங்களுக்கு மறைபொருளை அவர் வெளிப்படுத்துவார், அதை வெளிப்படுத்துவார். எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுங்க, ராஜாவிடத்தில் போய் சொல்லும், நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம் என்று. என்ன செய்தார்களாம்? அவர்கள் ஜெபித்தார்கள். அவரும் அவரோடு இருக்கிற அந்த கூட்டாளிகள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவரே இந்த காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று ஜெபித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ரா காலத்திலே மறைபொருள் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. சொப்பனத்தையும் ஆண்டவர் சொன்னாரு, அதனுடைய அர்த்தத்தையும் ஆண்டவர் என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினார். அடுத்த நாள் பாருங்க, அரண்மனையில பிரிஸ்கா ட்ரெஸ் பண்ணிட்டு ராஜாக்கு முன்பதாக நின்று, ஓ ராஜாவே, இந்த சொப்பனத்தை தான் நீர் கண்டீர், அதோடைய அர்த்தம் இன்னதென்று அவர் சொன்ன உடனே, அவ்வளோ பெரிய ராஜா, பாபிலோன் எம்பையர் என்பது ஒரு தேசம் இல்லை, அது பெரிய சாம்ராஜ்யம். அவர் என்ன செய்தாராம்? அவனுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறத அவர் கண்ட உடனே என்ன செய்தார்? முககுப்புற விழுதாராம். விழுகிறது மாத்திரமல்ல, தேவனை அவர் மகிமைப்படுத்தினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போமே. தானியேல் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும்
ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா. தேவனே அவர் மகிமைப்படுத்துகிறார். தேவனே, உங்களுடைய தேவனே தேவராய் இருக்கிற மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் தேவனுடைய நாமம் இங்கே மகிமைப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, விசுவாசத்தோடு அவர் செயல்பட்டார். ஒரு பெரிய இடுக்கண், ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய பிரச்சனை நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மறைப்பொருளை எங்களுக்கு வெளிப்படுத்துவார், இதை போய் ராஜாவிடத்தில் சொல்லும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு அவங்க செயல்பட்டதினாலே தேவனுடைய நாமம் அன்றைக்கு பாபிலோன் தேசத்தில் மகிமைப்பட்டது. இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் உங்களில் மகிமைப்பட வேண்டும் என்றால், நீங்கள் அவரில் மகிமைப்பட வேண்டும் என்றால் விசுவாசத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வல்லமை கிரியை நம்மில் பலமாய் அது விளங்குமாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம், ஒரு போராட்டத்தை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படுங்க. 2 கொரிந்தியர் 5:7 சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தரிசித்து நடக்கிறதல்ல, விசுவாச ஆண்டவர் இதை செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்து நடக்கும் பொழுது அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுது தேவன் அதில் பிரியப்படுகிறார் என்று ரோமர் 11:6 வாசிக்கிறோம். For it is impossible to please God without faith. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று. இன்றைக்கு தானியேலை போல விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுது அவருடைய வல்லமை உங்களில் பலமாய் நிரூபிக்கப்படும். தேவனுடைய நாமம், இயேசுவின் நாமம் உங்களில் மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தை செயல்படுத்துங்க. ஆண்டவரே, நான் விசுவாசத்துல உம்மீது விசுவாசம் வைத்து வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைத்து நான் ஜெபிப்பேன், அற்புதத்தை நான் காண்பேன். யாக்கோபு 5:15 படி நீங்க விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்ற வார்த்தையின்படி விசுவாசத்தை நீங்க செயல்படுத்த எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. பெரிய பர்வதமாக இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகளை ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக சமபூமியாய் மாற்றி போடுவார். இது நிமித்தம் தேவனுடைய நாமம், கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. வேகமாய் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசியாக அவருடைய சித்தத்தை, அவருடைய கிரியையை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. 3ஆவதாக அவருடைய கிரியையை செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. 1 பேதுரு 4:7-11 வாசித்தால் போதும். அதிலே எல்லா அர்த்தமும் உள்ளடங்கி இருக்கிறது. அதை படித்தால் போதும். அதை வாசிப்போமே. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அதுதான் ஆண்டவருடைய கிரியையை நாம் நடப்பிக்கிறோம். அடுத்தது, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அடுத்து, அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். ஒருவன் உதவி செய்தால் கர்த்தர் தந்த பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. அவருக்கே
தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எதை எடுத்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு நோக்கம் இருக்கணும். அது என்னன்னா, தேவனுடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படுமா, மகிமைப்படாதா? இந்த காரியத்தை நம்முடைய முன்பதாக வைத்து நாம் செயல்படுவோம் என்றால், எனக்கு பிரியமானவர்களே, நாமும் அப்போஸ்தலனாகிய பவுல் போல தைரியமாய் சொல்ல முடியும், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படியே முடியும். ஹல்லேலூயா. அப்படியே அது நடக்கும் என்று நாமும் தைரியமாய் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்து உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறார்.